அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முஹர்ரம் 10ஆம் நாளில் நோக்கப்படும் ஆஷுரா நோன்பையே மக்கள் நோற்று வந்தனர். அந்த நாளில்தான் காபத்துல்லாவுக்கு புதிய திரை மாற்றப்படும். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு முஹர்ரம் 10ஆம் நாளில் நோக்கக்கூடிய ஆஷுரா நோன்பை விரும்பியவர் நோற்று கொள்ளட்டும், விரும்பியவர் விட்டுவிடட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1592. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வணக்கம் கடமையாக்கப்பட்டிருக்கும் வரை அதை அவசியம் ஒருவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவர் குற்றம் பிடிக்கப்படுவார். அந்த வகையில் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆஷுரா நோன்பு கடமையாக இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பு என்பது சுன்னத்தான ஒரு அமலாக மாற்றப்பட்டு விட்டது. எனவேதான் அதை நோற்றால் நன்மை, இல்லை என்றால் குற்றமில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவர் நோற்று கொள்ளட்டும், விரும்பியவர் விட்டுவிடட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.